என்னம்மா கண்ணு? டேய் மாமா பையலே, சௌக்கியமா? டேய் மாமா பையலே, எப்படி இருக்க? இருக்காண்டா டேய்? ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா மாமா பையலே. நீ பேசின பேச்சுக்கு அப்டேட் கொடுத்து கிரீன் ஸ்கிரீன் வர வச்சதுக்கு, டேட்டாவை டெலீட் பண்ணதுக்கு, மத்த கம்பெனி மேல கேஸ போட்டு காசு வாங்கினதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். இன்னைக்கு கால ஒரு அற்புதமான ஒரு நியூஸ். ஆப்பிள் வாட்ச் பேன். நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? அதாவது ஆப்பிள் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அவனோட கண்டுபிடிப்பான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, அதை யாரும் திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேட்டன்ட்டை போட்டு மத்தவங்க மேல கேஸ போட்டு அவங்க கிட்ட இருந்து காசை வாங்குறது தான். குறிப்பா சொல்லணும்னா 2010 இருந்து 7 வருஷம் சாம்சங் கூட ஒரு சண்டை போயிருக்கு. அந்த சண்டையில சாம்சங்காரன் எங்களை மாதிரியே வந்து பெட்டியா வந்து போன் செஞ்சிருக்கா. அதுக்குள்ள கான்டாக்டோட ஐக்கான் எங்களோட ஐக்கான் ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ட்ரேட் ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷம் கேஸை நடத்தி பல பில்லியன்கள் சாம்சங் கிட்ட இருந்து வாங்கி இப்போ சும்முகமா 2 பேரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க நாட்டுக்குள்ள. இது மட்டும் தான் கேட்டா ரைட் டு ரிப்பேருக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான், HTCக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான், ஆண்ட்ராய்டே ஒரு ஸ்டோலன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? இப்படி மத்தவங்க மேல பேட்டன்ட்ன்ற பேர்ல கேஸ போட்டு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருந்தா இவன் இன்னைக்கு இவன் மேலே கேஸ போட்டு ஆப்பிள் வாட்சை பேன் பண்ணிருக்கான். இன்னொருத்தன் ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா. டேய் செத்த பையலே, அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் மசிமோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கானா ஆப்பிள் மேல ஆப்பிள் மாதிரியே கேஸ போட்டு அவன் பொருள் எடுத்து அவனே போட்டிருக்கான். Banning the Apple Watch with SPO2. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. இவன் ஆதி காலத்துல இருந்து பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அந்த ஒன்னும் இல்ல அந்த SPO2 அதை கால்குலேட் பண்ற சென்சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏன் ஆப்பிளோட ஐபோனுக்கு எக்ஸ்டர்னலா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி சென்ஸ் பண்ற மாதிரியான சென்சார்லாம் பண்ணிருக்கான். இதை பார்த்த நம்ம ஆப்பிள் கார 2013 மசிமோட CEO ஆன ஜோ கியானியை டைரக்டா பார்க்க போயிருக்கான். போயிட்டு பிரச்சனைலாம் யாராவது பண்ண வந்தாங்கன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பிரச்சனையா? அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவன்டா, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியே வந்து கேட்டுவாங்க ட்ரை பண்ணிருக்கா. அப்போ என்னன்னா வந்து நம்ம மசிமோ மாமா வந்து வேணாம் அப்படின்ட்டு வெளியே போடா ஃபுல். சரி கம்பெனியெல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்க கம்பெனியில் இருக்க ஆளை தூக்குனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் இருக்க CMO அதாவது சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரை மட்டுமல்லாமல் 20 மெம்பர்ஸ் அதாவது பார்த்தா முக்கியமான எம்ப்ளாயியை அதிக சேலரி கொடுத்து அங்க இருந்து ஆப்பிளுக்கு எம்ப்ளாயியா வந்து காசை கொடுத்து கடத்திட்டு வந்திருக்கான். அதாவது எம்ப்ளாயியா வந்து கம்பெனியில சேர்த்திருக்கான். Instead, they ended up recruiting 25 of my engineers, including our chief medical officer and CTO from a spin-off company. Because money is always ultimate. இப்படி காசை காமிச்சு முக்கிய எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் வந்து கடத்திட்டு போனதுக்கு அப்புறமும் மசிமோ மாமா அமைதியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2015 ஆப்பிள் கார வாட்ச் ரிலீஸ் பண்ணிருக்கான். அதுதான் பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஆப்பிள் சீரிஸ் 1. அப்பயும் அமைதியா இருந்திருக்காரு, சரி ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் 2020 தான் மசிமோ மாமா கொஞ்சம் சூதானமா இருக்காரு. ஏன் அப்படின்னா ஆப்பிளோட சீரிஸ் 6 வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த SPO2 மானிட்டரிங் சென்சார் வந்து இருந்திருக்கு. அந்த சென்சாரோட பேட்டன்ட் மசிமோ கிட்ட இருந்திருக்கு. We are the rightful creator and inventor of this technology. இத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா 2020 வந்து கேஸ ஃபைல் பண்ணிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா என் கிட்ட இருக்க 12 பேட்டன்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆப்பிள் கார வந்து வாட்ச் ரிலீஸ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதுதான் வரை என் எம்ப்ளாயி எல்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டா. அப்படி கூட்டு போன மட்டும் இல்லாம என்னோட ட்ரேட் சீக்ரெட்ல அவங்க மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாட்ச் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு 2020 வந்து கேஸ் ஆரம்பிக்கப்படுகிறது அமெரிக்காவில். மசிமோ மாமா 2020 போட்ட கேஸுக்கு அகைன்ஸ்டா ஆப்பிள் திருப்பி வந்து ரிவர்ஸ் ஷூட் பண்றான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து எதுவும் பெருசா போகாம போயிடுது. ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல தோக்குற கேஸ் விட்டுருன்னு. அதுக்கப்புறமா 2021 இந்த கேஸ் வேலைக்காவது நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் கமிஷனுக்கு போய் கேஸை ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு 5 பேட்டன்ட்டை வச்சு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ்க்கான தீர்ப்பு தான் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல வந்திருந்தது. அது என்னன்னா ஆமா மசிமோவோட பேட்டன்ட்டை யூஸ் பண்ணி தான் சீரிஸ் 6ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அதோட விளைவா இன்டர்நேஷனல் ட்ரேட் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளோட சீரிஸ் 9 அண்ட் ஆப்பிளோட ஆப்பிள் வாட்சஸோட இம்போர்ட் வந்து பேன் பண்ணிருக்கு. என்ன ப்ரோ ஆப்பிள் கார இம்போர்ட் ஆகுதுன்னா ஆமா அதான் நமக்கு தெரியும், ஆப்பிள் கார சைனால தான மேனுஃபேக்சர் பண்றான். சோ அது வந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு வந்து தடை விதித்து இருக்கிறார்கள். சாம்பார் ஆப் எனக்கு இன்னும் விதிக்கல, 25ஆம் தேதிக்கு மேலதான், அது வரைக்கும் டைம் இருக்கு. ஆனா ஆப்பிள் காரங்க சூதானமா ஒரு வேலை பார்த்திருக்கான். அது என்னன்னா போன வாட்டி இதே மாதிரி சாம்சங்கும் ஆப்பிளுக்கும் சண்டை நடக்கும் போது சாம்சங் கார ஒரு தடவை வின் பண்ணிட்டான். வின் பண்ணதுல ஐபோன் 4 சீரிஸை வந்து இம்போர்ட் பேன் பண்ண சொல்லிருக்காங்க. இதே மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்கான ஆப்பிள் காரன் ஒபாமா கூட பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா அப்ப இருந்த பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு ஒபாமா தான், ஒபாமா கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தீர்ப்பு வந்து தள்ளுபடி பண்ணிட்டா. அப்படி வெக்கமா இல்ல
அதே மாதிரி இந்த வாடி தள்ளுபடி பண்ணணுன்றதுக்காக ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக ஆப்பிள் காரனே அவன் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணா விற்கிறது. 21ஆம் தேதி இன்னைக்கு ஷூட் பண்ற ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஆன்லைன் ஷாப்ல விற்காது. அதே மாதிரி 23ஆம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ல விற்காது. வாட்ச் மட்டும். இது எதுக்காகனா 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. எதுக்காகனா இந்த பேன் வந்து வரதுக்கு. அதுக்குள்ள ஜோ பைடனை வந்து கரெக்ட் பண்ணி இந்த வாட்டியே வந்து அதை தள்ளுபடி பண்ணலாமா, அதுக்காக ஒரு சென்டிமெண்ட் ஸ்டண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆப்பிள் டீம் குக் வந்து முடிவெடுத்து பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் ஜோ பைடன் கிட்ட பேசி இருந்தாலும் வந்து அதை தள்ளுபடி பண்ண வச்சிருவாங்க வச்சுங்க. ஆனாலும் இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் நண்பர்களே. இவன் எல்லாரையும் வந்து இது மாதிரி கேஸை போட்டு பண்ணிட்டு இருக்கான். கேஸே நாங்க தான்டா. இந்த கார்ப்பரேட் மாதிரி இந்த பேட்டர்ன் விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆஸ் அ டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமிக்க மனிதர்களாக நம்ம இருக்கிறதுனால. ஏன் அப்படின்னா இந்த பேட்டன்ட் வந்து போட்டு வைக்கிறது நல்லது தான். அதாவது பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து காப்புரிமை வாங்கி வைக்கிறது. நான் காசு கொடுத்து வாங்கினேடா, நான் காசு கொடுத்து வாங்கினது. இப்போ நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் அது எந்த அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க இது பண்ணி வைக்கிறது நல்ல தப்பே கிடையாது, நல்லது தான். ஆனால் ஒரு பேசிக்கான விஷயத்தையே பேட்டர்ன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இண்டஸ்ட்ரியே வளராமையே போயிடும் அந்த ஒரு பேட்டன்டால. ஸோ அதனால சில பேட்டன்ட்டை கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கம்பெனி கேஸ் போடும்போது இதெல்லாம் நீ பேட்டர்ன்லாம் போட முடியாது, இதை ஃப்ரீ ஆக்கி விடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அதை ஃப்ரீ ஆக்கி விடுற விஷயமும் நடந்திருக்கு. ஈவன் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு முன்னாடி. ஏன்னா இதுவே மெடிக்கல் ஃபீல்டாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஜுரத்துக்கு மாத்திரை இருக்கு பேராசிட்டாமல், இதை ஒருத்தர் பேட்டர்ன் பண்ணி எழுந்துன்னு வச்சுட்டானா வேற எவனோ பேராசிட்டாமல் தயாரிக்கவே முடியாது. இப்போ அந்த ஒரு கம்பெனி மாதிரி தயாரிக்கிறான் போது அவன் வந்து ஒரு மாத்திரையை 1000 ரூபாய் விற்கலாம், 2000 விற்கலாம், 1 லட்சம் விற்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மனித குலத்திற்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்லாம் பேட்டர்ன் தான் டக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, யார் வேணா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெக்னாலஜிலையும் ஒரு பேசிக்கான விஷயத்தை பேட்டர்ன் போட்டா என்ன ஆகும்? சிம்பிள் டைப் சி பேட்டர்ன் பண்ணா என்ன ஆகும்? சி டைப் சார்ஜர் இருக்கானா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஆரம்ப காலத்துல வந்து சாம்சங் வந்து ஆண்ட்ராய்ட் போன் ரிலீஸ் பண்ணும்போது என் போன் மாதிரியே வந்து பெட்டியா இருக்கு, என் போன் மாதிரியே போன் கால் லோகோ இருக்கு, கேஸை போட்டு 7 வருஷம் நடத்தி அதுல வந்து காசை வாங்கிட்டு போட்ட பில்லியன் கணக்கில் ஆப்பிள் கார வந்து சாம்சங் கிட்ட இருந்து. இங்க பாருங்களேன் சோல்ஜர்ஸ், ஆப்பிள் என்னெல்லாம் பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. மேல இருக்கிறது ஆப்பிளோட லோகோ, கீழே இருக்கிறது சாம்சங்கோட லோகோ. அண்ட் இப்ப இருக்க போன்ஸ் லோகோ இப்படிதான் இருக்கும். ஏன்னா போன் காலை இப்படிதான் வச்சாகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நோக்கியாலையும் இப்படிதான் லோகோ இருந்தது. இவன் இதை பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு சாம்சங்கை சூ பண்ணிருக்கான். இந்த மாதிரி தான் கான்டாக்ட், செட்டிங்ஸ், நோட்ஸ், கேலரி, மியூசிக் எல்லாத்துக்குமே ஐக்கான பேட்டர்ன் பண்ணி வச்சு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணியிருக்கான். இது நம்ம மங்கி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேட்டர்ன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இனோவேஷன்ஸ் இதனாலே ஸ்டாப் ஆகி போயிடும். ஸோ இதுக்காக மசிமோ வந்து நல்லவன் அப்படின்னு நான் சொல்ல வரல, அவனும் இதே தான் பண்றான். ஆனா அடிச்சவனுக்கு திருப்பி அடிக்குமான்னு தெரியும் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் திருந்த மாட்டானுங்க. ஏன்னா வந்து இவனுங்கெல்லாம் இண்டிவிஜுவல் பீப்புள் கிடையாது. கம்பெனிஸ்ன்னும் போது அவங்களுக்கு எமோஷன்ஸும் கிடையாது, ஃபீலிங்ஸும் கிடையாது, லாபம் மட்டுமே தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். அதுவும் முக்கியமா ஆப்பிள் காரன்னு சொல்லவே தேவையில்ல. ஓப்பன் சோர்ஸ் பண்ண மாட்டான். ஓப்பன் சோர்ஸா ஒன்று இருந்துன்னு அது வந்து திருடிய பொருள், ஆண்ட்ராய்டு வந்து திருடுபட்ட பொருள் சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. நான் என்னோட முழு மூச்சு இருக்கும் வரை, என்னோட கடைசி காசு இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஆண்ட்ராய்டு வந்து விட மாட்டேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இல்லாம நிம்மதியா தூங்குங்க. நீங்க ஆண்ட்ராய்டு இல்ல நீங்க iOS ஃபேன் பாயா இருக்கிற நபரே இருக்கட்டும், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஆண்ட்ராய்டு இல்லைனா என்ன ஆயிருக்கும்? இப்போ சிச்சுவேஷன் என்ன எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏத்தர் பைக் இருந்திருக்காது, ஏன்னா ஏத்தர் பைக்ல இருக்குது ஆண்ட்ராய்டு. ஸ்மார்ட் டிவிஸ், எம்ஐ டிவிஸ் ரேட்டு கம்மியா இருந்திருக்காது, ஸ்மார்ட் வாட்சஸ் கம்மி ரேட்ல இருந்திருக்காது, 7000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன் இருந்திருக்காது. இப்போ நீங்க பாக்குற யூடியூப் இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்காது, இன்டர்நெட் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு போயிருக்காது. ஸோ டெக்னாலஜி மொத்தமா வளர்ந்திருக்காது. இன்னைக்கு இருக்க யூபிஐ அதுவும் வந்திருக்காது. ஏன்னா ஐபோன் மட்டும் தான் ஸ்மார்ட் போன் இட முடியும். ஆண்ட்ராய்டு மாதிரியான ஒரு ஓஎஸ் வரல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஆப்பிள் பே அப்படின்னு இருக்கும். ஆப்பிள் பேக்கு 2% சார்ஜ் கட்டுன்னு இருப்பான், கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு இருப்பான். ஸோ ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து வரதுனால தான் நம்மளால வந்து இவ்வளவு விஷயம் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஆப்பிள் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாத்தையும் பேட்டர்ன் போட்டு என்னோடது 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 என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகும்போது மற்ற கம்பெனிஸால இனோவேட் பண்ணவே முடியாது. பேட்டர்ன் போடட்டும், தப்பே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் பேட்டர்ன் பண்ணா எப்படி? சின்ன சின்ன டிசைன் ஸ்ட்ரக்சர், இந்த பட்டன் வச்சா இது. இப்போ சோனிக்கார ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க, இந்த ஷூட் வரதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். என்ன அப்படின்னா வந்து கேம்ல வந்து நம்ம கேம் ஆட்டு இருக்கணும் வைங்களேன், டிஃபிகல்ட்டி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் கேம்ல. அதுக்கு பேட்டர்ன் போட்டிருக்கான் சொல்லிட்டு சோனிக்காரன். டெவலப்பரா நான் இப்போ வந்து அதை பண்ணேன்னு வைங்களேன், என்னால் விற்க முடியாது, என் பேட்டர்ன் இன்ஃப்ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமலே கேஸ் போட்டுருவான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பேட்டர்ன் போட்டால் அது நல்லதே கிடையாது. இந்த மாதிரி ஆப்பிள் நிறைய பேட்டர்ன் போட்டு நிறைய விஷயங்களை முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோட கருத்து. ஸோ பேட்டர்னை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிக்காக ஃபேன் பாயா இருக்கிறது எல்லாம் வந்து நல்லது கிடையாது. முன்னாடி பேசிக்கணும், பி அ பாய் ஆர் கேர்ள், பட் டோன்ட் பி அ ஃபேன் பாய்.
ஸோ ஆப்பிளுக்கு ஃபேன் பாயாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே இது வந்து சொல்லிக்கிறேன், பேட்டன்ட்டாக இருக்கிறது சில விடயங்கள் நல்லது, பல விடயங்கள் கெட்டது. ஓப்பனாக இருக்கும் போது தான் அது டெவலப்மெண்ட்டும் நிறைய வரும், இனோவேஷன்ஸும் நிறைய வரும். என்ன ப்ரோ போன வீடியோவில் வந்து ஆப்பிள் டிஸ்பிளே அடிச்சிங்க, இப்போ வந்து பேட்டன்ட்டுக்காக வந்து சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ் உள்ளுக்குள் உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும்ல, மனுஷனாக இருந்தால் அதெல்லாம் இருக்கும் தானே. நான் பொதுவாக பேசுகிறேன், நான் மையத்தில் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தேவையான எங்கே வேணா இருப்பேன், இங்கேயே இருப்பேன் அங்கேயே இருப்பேன், நடுவில் கூட இருப்பேன் திருட்டு. அதனால் வந்து மையத்திலேயே இருங்க நடுநிலையே இருக்கலாம் அதெல்லாம் எங்கள் சீனே கிடையாது. நான் ஒன்றும் வந்து அரசு அதிகாரி கிடையாது, நான் வந்து ஒரு நார்மல் டெக் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு நல்லதா படுறது நல்லதுன்னு பேசுறேன், நல்லது இல்லைன்னு நல்லது இல்லைன்னு தான் சொல்றேன். ஸோ அதுதான் விஷயம். இன்கேஸ் நான் சொல்றது தப்பா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நீங்க சொல்றதுனால அது கண்டிப்பா வந்து கேட்டுப்பேன், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு அநீதி நடக்கும்போது நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அடுத்த அந்த போன் எப்போ போகும்னு தெரியல, ஏன்னா பயமா இருக்கு. ஒரு மனுஷன் அட்வொகேட் அவரே கத்தனை விட்டுருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். கம்பெனிஸ் ஆர் கம்பெனிஸ், அவங்களுக்கு ஃபீலிங்ஸும் கிடையாது, அவங்களுக்கு தேவை காசு பவர் அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்பெனிக்காக நம்ம வந்து கூவதை தவிர்ப்போம், நாமளே பேசுவோம், அவ்வளவுதான். வேற என்ன, உங்களுக்கு ட்விட்டர் தான், ட்விட்டர்ல போட்டு கேளுங்க, இது வந்தா கேளுங்க, இல்ல நீங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் போடுங்க, அவ்வளவுதான். தவறு நடக்கும்போது கேள்வி கேட்க வேண்டும் சொல்லி கேட்க ஏதாவது ஒன்று மாறும், அதுக்காக இந்த வீடியோ. அண்ட் என்னோட கருத்து என்ன, பேட்டன்ட் இந்த மேட்டர் பத்தி என்னோட கருத்து என்ன அப்படின்றத பப்ளிக் டொமைன்ல சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் இது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்த நியூஸ் என்னன்னா, ஆப்பிள் வாட்சோட அவுட் ஆஃப் வாரண்டி சர்வீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். ஏன்டா நீ வந்து பேட்டன்ட் ஆட்டையை போட்டு வாட்ச் பண்ணிட்ட, நானும் அதை காசு கொடுத்து வாங்கிட்டேன், இப்போ இந்த வாட்ச் நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது என்ன நியாயம்? இருந்தாலும் ஆப்பிள் ஏன் இவ்வளவு ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மசீமா மாமா ஜோ பைடனுக்காக மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எலெக்ஷன் டைம்ல டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்டண்ட் ஏதாவது பண்ணி ஜோ பைடனை எப்படியாவது இந்த வழக்கை தள்ளுபடி பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. ஓகே சோல்ஜர்ஸ், என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன், உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு சோல்ஜர்ஸ், இப்போ வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல போய் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்த வீடியோல பாருங்க.